இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 6:30 PM/IST 30 ஜூன் 2026. இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். தகவல் தொழில்நுட்பத்துறை வீழ்ச்சியால் சென்செக்ஸ் நிஃப்டி இறக்கத்தில் முடிந்தன. செவ்வாயன்று சென்செக்ஸ் 76,478.67 ஆகவும் நிஃப்டி 50 23,865.75 ஆகவும் முடிந்தன. இன்போசிஸ் 3.50 விழுக்காடு வீழ்ச்சியுடன் ₹1000.40 ஆகவும் டிசிஎஸ் 3.17 விழுக்காடு இறக்கத்துடன் ₹2031.50 ஆகவும் இறங்கி வர்த்தகம் நிறைவடைந்தது. நிஃப்டி ஐடி 3 ஆண்டு தாழ்வை எட்டியது. ஆண்டு தொடக்கத்திலிருந்து 30 விழுக்காடு வீழ்ச்சி. நிஃப்டி ஐடி குறியீட்டு 3 ஆண்டுகளுக்கும் மேலான தாழ்வை எட்டியது. ஆண்டு தொடக்கத்திலிருந்து 30 விழுக்காடு வீழ்ச்சி கண்டது. விப்ரோ 2.90 விழுக்காடு இறங்கி ₹170.39 ஆகவும் HCL டெக் 2.78 விழுக்காடு குறைந்து ₹1071.80 ஆகவும் முடிந்தன. இந்தியா 10 ஆண்டு பத்திர வருவாய் 7 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாதாந்திர வீழ்ச்சி. ஜூன் மாதம் இந்திய அரசாங்க பத்திரங்கள் கணிசமாக உயர்ந்தன. 10 ஆண்டு வருவாய் 7 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாதாந்திர வீழ்ச்சியை பதிவு செய்தது. மே மாதம் நிதி பற்றாக்குறை FY27 இலக்கில் 9.6 விழுக்காடு ஆக இருந்தது. மோர்கன் ஸ்டான்லி எண்ணெய் முன்னறிவிப்பை குறைத்தது. உலக உபரி குறித்து எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியதால் மோர்கன் ஸ்டான்லி எண்ணெய் முன்னறிவிப்பை குறைத்தது. இருப்பினும் கச்சா எண்ணெய் $70.29 ஆகவும் ONGC ₹234.90 ஆகவும் முடிந்தது. மாருதி 5.24 விழுக்காடு உயர்ந்தது. பஜாஜ் ஃபைனான்ஸ், டைட்டன் ஆகியவையும் ஏறின. மாருதி சுசுகி ₹14,115 ஆக 5.24 விழுக்காடு உயர்வுடன் நிஃப்டியின் முன்னணி ஏற்ற பங்காக திகழ்ந்தது. டைட்டன் ₹4,404 ஆக 2.96 விழுக்காடு உயர்ந்தும் பஜாஜ் ஃபைனான்ஸ் ₹1,004.75 ஆக 2.94 விழுக்காடு ஏறியும் முடிந்தன. கடன் பத்திர அறங்காவலர் கட்டமைப்பை மதிப்பாய்வு செய்ய செபி நிபுணர் குழு அமைத்தது. கடன் பத்திர அறங்காவலர்களுக்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை மதிப்பாய்வு செய்ய செபி முன்னாள் உறுப்பினர் அனந்த பருவா தலைமையில் நிபுணர் குழுவை அமைத்தது. இது முதலீட்டாளர் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும். சிறு சேமிப்பு திட்ட வட்டி விகிதங்கள் தொடர்ந்து 2ஆம் காலாண்டிலும் மாறவில்லை. நிதி அமைச்சகம் சிறு சேமிப்பு திட்டங்களின் வட்டி விகிதங்களை தொடர்ந்து 2ஆம் காலாண்டிலும் மாற்றாமல் வைத்தது. PPF விகிதம் ஆண்டுக்கு 7.1 விழுக்காடு ஆக தக்கவைக்கப்பட்டது. இது சில்லறை சேமிப்பாளர்களுக்கு நிலைத்தன்மையை வழங்குகிறது. கோல் இந்தியா FY30 வரை R மற்றும் D-இல் ₹1,900 கோடி முதலீடு செய்யும். அரசு நிறுவனமான கோல் இந்தியா FY30 வரை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ₹1,900 கோடி முதலீடு செய்வதாக அறிவித்தது. NACCER மற்றும் மைய நிறுவனங்கள் வழியாக கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. செவ்வாயன்று 94.66 ஆக உயர்ந்து ரூபாய் மதிப்பு சரிந்தது. இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக வலுவிழந்தது. விகிதம் செவ்வாயன்று 0.32 விழுக்காடு உயர்வுடன் 94.66 ஆக நிறைவடைந்தது. உலக அளவிலான ரிஸ்க் தவிர்ப்பு மனோபாவம் மற்றும் ஐடி துறை வெளியேற்றம் இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. விழிஞ்சம் துறைமுகம் ₹1,410 கோடி EBITDA ஈட்டும் என ஆக்சிஸ் கேபிட்டல் கூறியது. MSC அதானி ஒப்பந்தத்தை தொடர்ந்து விழிஞ்சம் துறைமுகம் ₹1,410 கோடி EBITDA ஈட்டக்கூடும் என ஆக்சிஸ் கேபிட்டல் கணித்தது. இது அதானி போர்ட்ஸுக்கு முக்கிய வருவாய் ஆதாரமாக விளங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,478.67 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.33 விழுக்காடு. நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 250 PTS. ரிலையன்ஸ் 1293.90 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.55 விழுக்காடு. TCS 2031.50 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.17 விழுக்காடு. HDFC வங்கி 797.95 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.12 விழுக்காடு. இன்போசிஸ் 1000.40 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.50 விழுக்காடு. SBI 1026.90 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.89 விழுக்காடு. ICICI வங்கி 1375.20 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.89 விழுக்காடு. அதிக லாபம். HDFC பேங்க் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.12 விழுக்காடு. அதிக நஷ்டம். இன்ஃபோசிஸ் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.50 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு.
தங்கம் 4035.80 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.34 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,22,822 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.34 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,022.30 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 71.29 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.76 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.76 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $70.75. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். US டாலர் 94.66 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.32 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 32 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $94.36 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃப் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.